தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் வட்டம் கூத்தப்பாடி பஞ்சாயத்திற்குட்பட்ட 7 கிராமங்களான மடம், அக்ரஹாரம், கூத்தப்பாடி, அலேபுரம், குலாத்திரம்பட்டி, பொச்சரம்பட்டி, கீழூர் ஆகிய 7 கிராமங்களுக்கு சொந்தமான தெப்பக்குளம் உள்ளது. இது பென்னாகரம் முதல் ஏரியூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது. இந்த தெப்பக்குளத்தில் 40 வருடங்களுக்கு முன்பு சரியான மழை பொழிந்ததால் நீர்நிலைகள் நிரம்பி ஏரி, குளம், குட்டைகள் நீர்வழிமை நின்றது. அப்பொழுது கோடை காலங்கள் தொடங்குவதற்கு முன்பு, அதாவது பங்குனி மாசி போன்ற தமிழ் மாதங்களில் குளங்களில் தண்ணீர் வற்றும் பொழுது இந்த 7 ஊர் கூடி பொதுமக்கள் ஒன்றாக திரண்டு இந்த குளத்தில் மீன்பிடிப்பார்கள். இது ஒரு விழாவாக அன்று கருதப்பட்டு நடத்தப்பட்டது. பிறகு 40 வருடங்களுக்கு அடுத்து சரியான மழைப்பொழிவு இல்லை. இதனால் நீர்நிலைகளான ஏரி, குளம், குட்டை வறண்டு காணப்பட்டது. நீர்ப்பாசன விவசாயம் கூட சரியாக செய்ய முடியவில்லை. 40 வருடங்களுக்கு பிறகு 2-3 வருடங்களாக சரியான மழைப்பொழிவு இருந்ததால் பல்வேறு பகுதிகளில் ஏரி, குளம், இன்னும் நீர்பிடிப்பு பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நின்றது. அந்த அடிப்படையில் கூத்தப்பாடி பஞ்சாயத்திற்குட்பட்ட தெப்பக்குளத்தில் 3 வருடங்களாக தண்ணீர் நிரம்பி இருந்தது. தற்பொழுது கோடைக்காலம் தொடங்கியதால் குளத்தில் தொடர்ந்து நீர் வற்றிக் கொண்டிருந்தது. அந்த அடிப்படையில் கூத்தப்பாடி பஞ்சாயத்து 7 ஊர் கண்ட மணிகவுண்டர் செந்தில்குமார் தலைமை தாங்கி மற்றும் 7 ஊர் முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் 7 ஊர் பொதுமக்கள், அதாவது நூற்றுக்கணக்கான சிறியவர்கள், பெரியவர்கள் மற்றும் பெண்கள், முதியவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு மீன்பிடிப்பு திருவிழாவில் கலந்து கொண்டனர். மீன்பிடி திருவிழாவில் தெப்பக்குளத்தில் கிடைத்த மீன் வகைகள் நாட்டு மீன் ரகமான செருப்பட்டை, கோழி மீன், விரால் மீன், அவுரி, கெளுத்தி போன்ற ரகங்கள் ஏராளமாக பிடிபட்டது. இதை இந்த 7 ஊர் பொதுமக்கள் ஆர்வத்துடன் அள்ளி சென்றனர். திருவிழாவை கண்டு சாலை வழியாக செல்லும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். தருமபுரியில் இருந்து ரிப்போர்ட்டர் சீனிவாசன். 40 வயசுக்கு முன்னாடி இந்த திருவிழா நடைபெற்றது. மதியில் கொஞ்ச நாளாக தண்ணி இல்லாதனால, சரியானபடி தண்ணி இல்லாதனால நின்று போயிடுச்சு. தண்ணி வற்றி வர நேரத்தில் இது ஒரு சாங்கியமாக வந்து எல்லாம் சொன்ன பெரிய மனுஷங்க சொல்லி இதை செய்ய சொன்னாங்க. அதனால் 7 ஊர் பொதுமக்களும் கவுண்டர்கள் 7 ஊர் கவுண்டர்களும் வந்து தொங்கி வச்சோம். இன்றைக்கி எல்லாம் மகிழ்ச்சியோடு மீன் பிடிக்கிறாங்க.